ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2007 ரிலீஸ் ஆன ஓஷன்ஸ் சீரிஸோட 3வது பார்ட்டா வெளியே வந்த ஓஷன்ஸ் 13ன்ற ஒரு ஹாலிவுட் ராபரி மூவியை தான் பார்க்க போறோம். குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட வெளியே சொல்லக்கூடாது, இது சசிகுமார் டைலாக். அந்த நண்பனையே யாராச்சும் குத்திட்டா குத்துனது ஜித்தா இருந்தாலும் விடக்கூடாது, அது இந்த படத்தோட டைலாக்குங்க. நம்ம ஆளுங்க ஒரு 12-13 பேர் சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அதுல டீமுக்கே ஸ்பான்சரா ரூபன்ன்ற ஒருத்தர் கூட இருப்பாரு பாருங்க. இதை சொல்ல மறந்துட்டேனே. ஃபர்ஸ்ட் 2 பார்ட் பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும். பார்க்காதவங்களுக்காக இந்த 2 வீடியோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பிளஸ் மேல கார்டு 2லையும் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரைட்டா இந்த படத்தை நீங்க பார்க்கும்போது சிறுமூளைக்கு ஏற விஷயம் பழைய 2 பார்ட்டையும் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா பெருமூளைக்கும் மொத்தமா பரவி சோக்கா புரிஞ்சிடும். சோ மறக்காம அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. அப்படி ஸ்பான்சரா இருக்க ரூபனை ஒரு பெரிய பணக்காரன் நம்ப வச்சு ஏமாத்திடுறான். இதுல அவர் மரணப்படுக்கைக்கு போற மாதிரியான நிலமெல்லாம் வந்துருது. நம்ம கூட இருக்க ஒருத்தவனை தொட்டுட்டா அது அவனை மட்டும் தொட்ட கணக்கு இல்ல, நம்மளையும் சேர்த்து தொட்ட கணக்கு தான். நம்மளை தொட்டவனை எப்படி சும்மா விட்டு போக முடியும்? ஆக ரூபனை அவன் ஏமாத்தினானோ அவனை அவன் ஸ்டைல்லையே மடக்கி அதிகமாலாம் இல்ல 3 நிமிஷம் 210 செகண்ட் இந்த டைமுக்குள்ள அவங்கிட்ட இருக்க பணம் மொத்தத்தையும் செம்ம கிளவரா ஆட்டியா போட்டு எப்படி அவனை நடு தெருவில் நிறுத்துறாங்கன்றது தான் படத்தோட கதை. வாங்கலேன், நம்மளை சீண்டி பார்த்த ஒருத்தவனை நோண்டி பார்க்கறது எப்படி படத்துக்குள்ள போய் பார்த்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா ஒரு இடத்துல ஓட்டையை போட்டு ஆட்டையை போட முயற்சி பண்ணிட்டு இருக்க படத்தோட செகண்ட் ஹீரோவான ரஸ்டி ஓட்டெல்லாம் போட்டு சேஃப்டி லாக்கர் வரைக்கும் போயாச்சு. ஆப்ராக்கா டாப்ரா, ஆறடி பாம்போட பேரு கோப்ரா அப்படின்னு லாக்கரை திறக்கிறதுக்கு ரஸ்டி பாஸ்வேர்டை போட்டுட்டு இருக்கப்போ யார்கிட்ட இருந்தோ ரஸ்டிக்கு கால் வருது. யார் கால் பண்ணாங்க என்ன சொன்னாங்கலாம் தெரியல, பட் போன் எடுத்ததுமே ஐயோ அப்படியா மெய்யாலுமா நான் சொல்றீங்க தோருங்க உடனே வந்துட்டேன் அப்படின்னு திருடுறத கூட விட்டுட்டு ஆளு குடு 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 குடுன்னு ஓடுறாருங்க. அப்படி எங்கடா போறாருன்னு பார்த்தா ஒரு பிரைவேட் ஜெட்ல உட்காந்துருக்க ஹீரோவை மீட் பண்றதுக்கு தான். டீம்ல ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஆயிட்டு இருக்கு. அதை ஃபேஸ் பண்ண ஹீரோ ரஸ்டி 2 பேரும் ஃபிளைட்லயே வேற ஒரு ஊருக்கு போய் அங்க ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான கண்டிஷன்ல அட்மிட் ஆயிருக்க இவங்க ஸ்பான்சரான ரூபனை மீட் பண்றாங்க. மீதி டீமுமே அங்கதான் இருக்கு. 2 லேடிஸ் மட்டும் இல்ல, ஹீரோவோட ஆளும் ரஸ்டியோட ஆளும். அவங்கள தவிர்த்து மீதி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சும்மா ஒரு முன்னோட்டமா பாத்துருவோமா. ரூபன் ஏற்கனவே படுத்த படிக்கையா இருக்காரு, அவரை விட்டுருவோம். அடுத்து ஹீரோ, ரஸ்டி, சால் தாத்தா, ட்வின்ஸ் 2 பேரு, லைனஸ், சைனீஸ் பையன், லிவிங்ஸ்டன், ரேமோன், வேற யாராச்சும் விட்டனா? அடா டீம்லயே முக்கியமான ஆளு நம்ம பாம் பக்ரி. இவங்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப சோகமா ரூபனோட நிலைமையை பார்த்துட்டு இருக்காங்க. ரூபனோட இந்த நிலைமைக்கு காரணம் இயற்கையானது இல்ல. என்ன நடந்திருக்குன்னா 4 வாரத்துக்கு முன்னால வெள்ளி பேங்க்ன்ற ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான். ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா நிறைய ஹோட்டல்ஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். ஹோட்டல் நடத்தி பேர் வாங்கணும்ன்றது வெள்ளி பேங்கோட வெறினே வச்சுக்கோங்களேன். அவன் நடத்துற ஹோட்டலோட குவாலிட்டியை பார்த்து கவர்மெண்டே ஊர்லயே உன் ஹோட்டல் தான்ப்பா நம்பர் 1 ஹோட்டல்னு அவனுக்கு 4-5 டைமண்ட் நெக்லஸ் பரிசாலாம் கொடுத்துருக்கு. அதை ரொம்ப பாதுகாப்பா ஒரு இடத்துல வச்சிருக்கான். சோ அப்படிப்பட்ட ஆள் கூட ரூபன் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல ஒரு ஹோட்டல் வித் கேசினோ பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் ஆரம்பிச்சு ரூபன் அதுல முக்காவாசி காசை போட்டு சொல்ல போனா அவர்கிட்ட இருக்கிற காசு மொத்தத்தையும் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற நிலைமைக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 10-15 நாள்ல ஓபனிங். ஆடி சாம்பாருங்க வெள்ளி பேங்க் ஒரு அந்தர் பெல்ட்டி. இவன் ஆரம்பத்துல இருந்தே இவனுக்கு தோதுவாதான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்கான். ரூபனுக்கு அது தெரியல. ஏன் நிறைய பேர் ரூபன்டே கூட சொல்லியிருக்காங்க, நல்லா பிரான்சைஸ் வாங்கின ஃப்ராக் பொம்மை மாதிரி ஒருத்தவன் இருக்கான் பாரு வெள்ளி பேங்க், அவனை மட்டும் நம்பவே நம்பாதரா. அவன் எப்போ யார் கால வாரி விடுவானே தெரியாது, அவன்கிட்ட கொஞ்சம் உசாரா இருந்துக்கோன்னு அவங்க சொல்றப்பெல்லாம் ரூபன் அதை நம்பல. வெள்ளி பேங்க் மேல பயங்கரமான நம்பிக்கை வச்சிருந்தாரு. இப்போ என்னடானா இவன் தான் ஆரம்பத்துல இருந்தே எல்லாம் இவன் பேர்ல இருக்க மாதிரி பண்ணிட்டானே. சோ கட்டி ஓபன் பண்ண போற பில்டிங்க்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம ஃபைட் பண்ணி எனர்ஜி வேஸ்ட் பண்ணாம கையெழுத்த போட்டு கிளம்பு போ அப்படின்னு ஆளை வச்சு மிரட்டி ரூபன் கிட்ட கையெழுத்தும் வாங்கிடுறான். அதுலதான் ரூபனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கு. பணம் எல்லாம் போயிடுச்சுன்றதை தாண்டி நம்ம நம்பின ஒருத்தவன் நம்மளை ஏமாத்திட்டானே அப்படின்னு ஆளு விரக்தி ஆயிட்டாரு. இந்த உண்மை டீம் மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சதும் எவ்வளவு மண்டக்கணும், நம்ம டீம் ஆள் ஒருத்தவனே ஏமாத்திட்டானா அவன். ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட போய் ஏமாத்தினதெல்லாம் குடுறான்னு கேட்டு பார்ப்போம். முடியாது கிடையாதுன்னு மல்லுக்கு நின்னானா அப்புறம் நம்ம வேலையை காட்ட வேண்டியதுதான் அப்படின்னு டீமே முடிவெடுத்து ஃபர்ஸ்ட் ஹீரோ நீங்க பண்ணது தப்புங்க, ரூபனுக்கு நீங்க பண்ணது நியாயமே இல்ல, ஒழுங்கா அவர்கிட்ட இருந்து என்னெல்லாம் எடுத்தீங்களோ திரும்ப அதை எல்லாத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னு மரியாதையா வெள்ளி பேங்க் கிட்ட கேட்டோம். அவனுக்கு கொழுப்பு குடல் வரைக்கும் இருக்கு. ஹீரோ பேசுறத மதிக்கவே மாட்டான். ஓகே உங்க விதி அதானா யாரால மாத்த முடியும், செஞ்சிருவோம் அப்படின்னு கிளம்பின ஹீரோ வேற வழி இல்லடா அவனை முச்சு விட்டு தான் ஆகணும் போல அப்படின்னு டீம் ஆளுங்கள்ட்ட பேசினதும் இங்க சீனை கட் பண்ணி அதோட 6 மாசம் கழிச்சு வந்தா கன்ஸ்ட்ரக்ஷன் முடியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இதோ இப்பதான் இன்னும் கொஞ்ச நாள்ல ஓப்பனிங். கடையை திறந்ததுமே அதை பாலை ஊத்தி மூடுறதுக்கான திட்டத்தை ஹீரோவும் ரஸ்டியும் தீட்டுறாங்க. இது சம்பந்தமா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வெளியூர்ல இருந்து ஒரு ஆளை வர வச்சு அவங்கிட்ட ஐடியா கேட்க இப்ப இவங்களோட பிளான் என்னன்னா வெள்ளி பேங்க் ஓபன் பண்ண போற ஹோட்டலோட கிராண்ட் ஓப்பனிங்க்கு முன்னால சாஃப்ட் ஓப்பனிங் இந்த ட்ரையல் ஓப்பனிங் மாதிரி ஒரு ஓப்பனிங் நடத்த போறான். அந்த டைம்லயே இவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கிராண்ட் ஓப்பனிங் அன்னைக்கு கேசினோல விளையாட வந்த எல்லா பிளேயர்ஸையும் ஜெயிக்க வைக்கணும். ஒரே நேரத்தில் விளையாடுற எல்லா பிளேயரும்
பிளேயரும் ஜெயிச்சு எல்லாருக்குமே பணம் கொடுக்குற மாதிரி இருந்தா வில்லி பேங்கோட கஜானா திவால் ஆயிடும். இது மட்டும் இல்ல, அவனோட ரெஸ்பெக்டையும் குறைக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, வில்லி பேங்க் இதுக்கு முன்னாலேயே நிறைய ஹோட்டல்ஸை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றான். கவர்மெண்ட் சைட்ல இருந்து அந்த ஹோட்டலோட குவாலிட்டிக்காக டைமண்ட் எல்லாம் பரிசா வாங்கியிருக்கான்னு. கண்டிப்பா இந்த ஹோட்டலுக்கும் அந்த அவார்டு வாங்கணும்னு ஹோட்டலை கிளீனா வச்சுக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ஸ்டாஃப் கிட்ட ஸ்ட்ரிக்டா இருப்பான். அவன் எப்படி இருந்தா என்ன, இவன் எவ்வளவுதான் ஹோட்டலை பார்த்து பார்த்து பாலிஷா வச்சிருந்தாலும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு ஆள் வந்து ஹோட்டலை ரிவ்யூ பண்ணி அவரோட ரிவ்யூவை வச்சு தான் டைமண்ட் அவார்டு கொடுக்கலாமா வேணாமான்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணும். அவர் யாருன்னு நமக்கு தெரியும், அவர் எப்படி முடிச்சு விடணுன்றத ரஸ்டி பார்த்துப்பான் அப்படின்னு ஹீரோ இங்க சொல்லிட்டு இருக்கும் போதே வில்லி பேங்க் ஓபன் பண்ண போற ஹோட்டல்ல ரிசப்ஷனா இருக்க ஒரு லேடிய ரஸ்டிக்கு தெரியும். அவளை போய் மீட் பண்ணி அவளுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து ரிவ்யூ பண்ண வரப்போற ஆபீசரோட போட்டோவையும் காட்டி அவர் வந்ததும் என்னமோ ஒன்னு பண்ண சொல்லி சொல்றாரு. என்ன ஏதெல்லாம் நமக்கு காட்டல. சோ ஒண்ணு முடிஞ்சுதா, ரெண்டாவது கிராண்ட் ஓபனிங் அன்னைக்கு விளையாட போற எல்லா பிளேயர்ஸையும் ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு முதல்ல விளையாட போற பிளேயர்ஸ் எல்லாம் ஹீரோவை நம்பணும்ல. இன்னைக்கு நைட்டு கேசினோவுக்கு வாங்கடா, நான் சொல்ற மாதிரி விளையாண்டீங்கன்னா நீங்க போட்ட பணத்தை விட டபுள் ட்ரிபிள் மடங்கா எடுக்கலாம்னு ஹீரோ சொன்னா அதை நம்பி ஒரு கூட்டம் இருக்கணும். அப்பதான் வில்லி பேங்க் எதிர்த்து ஹீரோ வளைவர் நினைச்சதை சாதிக்க முடியும். அதுக்கு ஒரு ஆளையும் பிடிச்சிடுறாங்க. அவர் சொன்னா ஒரு 17-18 பெரிய பெரிய பிளேயர் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவரை ஹீரோ கைக்குள்ள போட்டாரு. ஆளுங்க வந்துட்டாங்க. அடுத்து கேசினோல நடக்க போற கேம் கைக்குள்ள வரணும். கேசினோல பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் மேஜரா விளையாடுற கேம்னு 3 கேம் இருக்கும். இந்த டைஸை உருட்டி விளையாடுறது, கார்ட்ஸை வச்சு விளையாடுற பிளாக் ஜாக்ன்ற கேம், அப்புறம் ஒரு சின்ன பாலை ஒரு ரவுண்டுக்குள்ள உருட்டி விட்டு அது எந்த நம்பர்ல விழப்போகுதுன்னு பெட் கட்டுவாங்கல்ல, அதோட பேரு ரோலட். இதுல டைஸ் கேம்ல இல்லீகலா ஜெயிக்கணும்னா நம்ம என்ன நம்பர் நினைக்கிறோமோ டைஸ் உருண்டு அந்த நம்பர் விழணும். அப்படின்னா டைஸ் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும்ல. இத பாம் பக்கரி பாத்துக்கிறான். அவங்கிட்ட பவுடர் மாதிரி ஒரு கெமிக்கல் இருக்கு. இத டைஸ் மாதிரி சின்ன ஷேப்புக்குள்ள கலந்து அப்படியே ரெடி பண்ணாங்கன்னு வைங்களேன். லைட்டர் ஒன்று வச்சிருக்கான். அதுல இருக்க சுவிட்சை திருப்புனா கெமிக்கல் கலந்த ஸ்கொயர் ஷேப் ரொட்டேட் ஆகுது. இத கேசினோவுக்கு வரப்போற டைஸ்ல கலக்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. ஃபேக்டரியில டைஸை ரெடி பண்ணும்போதே இதை கலந்தாகணும். கேசினோவுக்கு டைஸ் எல்லாம் அனுப்புற ஒரு ஃபேக்டரி மெக்சிகோல இருக்கு. அங்க போயிட்டு கேசினோல வரப்போற டைமண்ட்ல பவுடரை கலக்கிறதுக்கு ட்வின்ல ஒரு ஆளை வேலையாள் மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. ரெண்டாவது பிளாக் ஜாக். இது கார்டு கேம்ன்றதுனால கார்டை மனுஷங்க குலுக்க மாட்டாங்க, ஒரு மிஷின் தான் ஷஃபிள் பண்ணும். மெஷினை ரெடி பண்றது லிவிங்ஸ்டனோட வேலை. மெஷினை ரெடி பண்றதோட கேசினோல கார்டு போடுற ஆளா இவனாவே இருந்து இவனே அந்த மிஷினை ஹேண்டில் பண்ணாதான் நினைச்சது நடக்கும். சோ லிவிங்ஸ்டன் கேசினோல போயிட்டு வேலைக்கு சேரணும்ல. கேசினோல ஒரு ஆளை சேர்க்கும் போதே அவங்கிட்ட சில கேள்விகளை கேட்டு அவன் பொய் சொல்றானா இல்ல உண்மை சொல்றானான்னு டெஸ்ட் வச்சு தான் சேர்ப்பாங்களே. டெஸ்ட்ல அவங்க என்ன கேள்வி கேட்டு லிவிங்ஸ்டன் அதுக்கு பொய்யே சொன்னாலும் இவன் சொல்றது உண்மைதான்னு மிஷின்ல காட்டுற மாதிரி ரஸ்டி கால்ல குத்திக்கிற ஒரு டிவைஸை கொடுத்து அனுப்புறாரு. நல்லா பாப்பர் கால டாப்பர் நாய் மாதிரி இருக்கால லிவிங்ஸ்டன், இவன் அதை கால்ல குத்திக்கிட்டு டெஸ்ட்ல பாஸ் ஆகி கேசினோல வேலைக்கு சேர்ந்துடுறான். ரேமனும் ஏற்கனவே அதே கேசினோல வேலைக்கு சேர்ந்துட்டான். சோ பிளாக் ஜாக்கோட பிரச்சனை முடிஞ்சுதா. அடுத்து ரோலட். இதுல ரோலட் கேம்ல எந்த பால் சுத்த போதோ அந்த பால் இவங்க ரெடி பண்ண பாலா இருக்கணும். இதுக்கும் கேசினோல பாலை எவன் மாத்துறானோ அப்படி வேலை செய்யற ஒரு ஆளை பிடிச்சி ஓவர் நைட்ல நான் உன்னை ஒபாமா ஆகிறேன்ப்பா, நான் சொல்ற டைம்ல நான் கொடுக்குற பாலை மட்டும் உள்ள மாத்தி விடு, மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அவனை ரெடி பண்ண எல்லாமே ஓகேங்க. இப்ப இவங்களுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே வில்லி பேங்க் அவன் ஹோட்டல்ல வச்சிருக்க ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் தான். அதோட பேரு த கிரேக்கோ. பேரை கேட்டதும் ஹீரோ ரஸ்டிக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தன் வந்தான்ல, அவனே அலறான். அடே எங்க அப்பா, அதுவா? அது அங்க இருந்துச்சுன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. என்ன மாதிரியான செக்யூரிட்டி சிஸ்டம் தெரியுங்களா அது? கேசினோல விளையாடுற ஒவ்வொரு பிளேயர்ஸோட ஹார்ட் ரேட், பிபி, அவங்களோட எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையுமே நோட் பண்ணும். அதுவும் தனித்தனியா. பிளேயர்ஸ் விளையாடும் போது அவங்க தானாவே ஜெயிச்சுட்டா சந்தோஷத்துல ஒரு எக்ஸ்பிரஷன் வரும்ல, அதுவே ஆல்ரெடி இந்த கேம்ல நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு இல்லீகலா பிளான் பண்ணி அப்படி ஜெயிக்கிறப்போ நார்மலான எக்ஸ்பிரஷன் வராது. சும்மா நடிப்புக்காக எதாச்சியா ஜெயிச்ச மாதிரி நம்ம ஒரு ஆக்டிங்க போடுவோம். இதை கூட கிரேக்கோ சிஸ்டம் நம்ம எக்ஸ்பிரஷன் உள்ளக்குள்ள இருக்க நம்ம ஹார்ட் ரேட்டு அதை வச்சே கண்டுபிடிச்சு போட்டு கொடுத்துரும். சோ அந்த டிவைஸ் அங்க இருக்க வரைக்கும் கேம்ல ஏமாத்தி ஜெயிக்கலாம்னு நினைக்கிறவங்களோட எண்ணம் செல்லவே செல்லாதுங்க அப்படின்னு வந்தவன் சொல்லவே, என்னாஜி நீங்க எவ்வளவோ பார்த்துட்டோம், இத பார்க்க மாட்டோமா? அந்த சிஸ்டமையும் ஆஃப் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்கன்னு ஹீரோ கேட்டதும், நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், அது என்ன ஃபேன் சுவிட்சா பொடுக்குன்னு போயிட்டு ஆஃப் பண்றதுக்கு? கிரேக்கோங்க, அப்படியெல்லாம் அவ்வளவு அசால்ட்டெல்லாம் ஆஃப் பண்ண முடியாது. வேணும்னா இந்த பூகம்பம் மாதிரி இயற்கை பேரிடர் ஏதாச்சும் வந்தா நம்மள யாரோ அட்டாக் பண்றாங்க போலன்ட்டு அந்த சிஸ்டம் தானா சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகி 3 நிமிஷத்துல அதுவே திரும்ப ரீபூட் ஆகும். அது ஆஃப் ஆன அந்த 3 நிமிஷம் கேப் சிஸ்டம் எந்த ரூமுக்குள்ள இருக்கோ அந்த ரூமு க்ளோஸ் ஆயிடும். வெளியே இருக்கவங்களும் உள்ள போக முடியாது, உள்ள இருக்கவங்களும் வெளியே வர முடியாது. அப்படி ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு இவன் ஒரு ஐடியாவை கொடுக்குறான். அதுக்கும் கைவசம் ஒரு திட்டம் இருக்கு. ஒன்னும் இல்ல, ஹோட்டல் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு சில கிலோமீட்டர் முன்னால இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரில்ல போட்டுக்கிட்டே ஹோட்டல் வரைக்கும் வந்து கரெக்டா கிராண்ட் ஓபனிங் அன்னைக்கு அங்க பூகம்பம் வர மாதிரி ஒரு சித்து வேலையை காட்டுறது தான். பட் கரெக்டா கிராண்ட் ஓபனிங் அன்னைக்கு பூகம்பம் வந்துட்டா அது ஒரு மாதிரி சந்தேகமாகும்ல. சோ முன்னாலேயே மேபி கிராண்ட் ஓபனிங் அன்னைக்கு பூகம்பம் வரலாங்க, பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படின்னு வில்லி பேங்க் தெரியப்படுத்திட்டா சந்தேகத்துக்கு இடம் இல்ல. சோ ரஸ்டி அப்படிப்பட்ட ஆபீசர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வில்லி பேங்க் போய் மீட் பண்ணி, இப்ப நான் என்ன சொன்ன
சொன்னானோ அதை அப்படியே வெள்ளி பேங்க் கிட்ட சொல்லிட்டு எதுக்கும் நான் எடுத்துட்டு வந்த இந்த ரேடாரை வச்சுக்கோங்க, இதுல பாயிண்ட் அதிகமானா எல்லாரையும் வெளியே அனுப்புற வேலையை பாருங்க அப்படின்னு கேமரா ஃபிக்ஸ் ஆன ஒரு டிவைஸை கேஷுவலா ரஸ்டி இவங்கள்ட்ட தள்ளி விட்டுட்டு கிளம்பிடுறாரு. அப்புறம் எப்பவுமே வில்லி கூட பிஏ மாதிரி ஒரு லேடி இருப்பா. ஹோட்டல்ல வில்லி பேங்க் ஆளினால் அழகு ராஜான்னா இவ ஆளினால் அழகு ராணி. அவனுக்கு அப்புறம் எல்லாமே இவ தான். ரஸ்டி கொடுத்த டிவைஸ்ல கேமரா இருக்குன்னே தெரியாம பிஏ அதை வில்லி பேங்கோட ஆபீஸ்லயே வச்சிடறா. கேமரால தெரியிற விஷுவல்ஸ் ஆடியோ மூலியமா வில்லி பேங்க் யார் யார்கிட்ட எல்லாம் பேசுறான், என்னென்னலாம் பேசுறான் அப்படின்றதெல்லாம் இந்த பக்கம் நம்ம ஆளுங்க நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹோட்டல்ல இருந்து சில கிலோமீட்டருக்கு முன்னால ட்ரில் போடுற வேலை ஆரம்பிச்சிருச்சு. பாம்பக்ரி அதை பாத்துக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோவும் ரஸ்டியும் வில்லி பேங்கோட ஹோட்டல்ல 1706 ரூமுக்குள்ள ரூம் பாய்ஸ் மாதிரி போய் ரூமுக்குள்ள இன்ச்சு பை இன்ச்சு என்னத்தையோ கலந்துட்டு வராங்க. அப்படியே அடுத்த சீன்ல ஹோட்டல்ல செக் இன் பண்றதுக்காக நிறைய கெஸ்ட் வந்து லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. அதுல 10ஓட 11 தலையில விகல்லாம் மாட்டி நின்னுட்டு இருந்த சால் தாத்தா கையில வச்சிருந்த ஃபைல வேணும்னே கீழே போடுறாரு. அதை அவருக்கு பின்னால இருந்து பிஏ பாக்குறா. இந்த ஹோட்டலோட குவாலிட்டியை நான் தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன், நான் சொல்றதை வச்சுதான் கவர்மெண்ட் உங்களுக்கு அந்த டைமண்ட் அவார்டு கொடுக்கலாமா வேணாமான்றத முடிவு பண்ணும் இப்படின்னு ஃபேக்கா காட்டுற மாதிரியான ஃபைல் தாங்க அது. அதை பார்த்துட்டு நல்லா மிச்ச வச்ச மீன் முள்ளு மாதிரி இருக்கால பிஏ, அவ சால் தாத்தா தான் ஆபீசர்னு நினைச்சுக்கிறா. சோ வாங்க சார், நீங்க ஏன் லைன்ல நிக்கிறீங்க, உங்களுக்கு நாங்க விஐபி ரூம் அலர்ட் பண்ணிருக்கோம், நீங்க அங்க போங்கன்னு சால் தாத்தாவை கூட்டிட்டு போக இத பின்னால இருந்த ஒரு உயிர் பாவமா பாக்குது. என்ன அந்த ஆளை மட்டும் விஐபி ரூம் கூட்டிட்டு போறானுங்க, அப்ப அவ மட்டும் முக்கியம் நம்ம முக்கியம் இல்லையா, என்ன பார்த்தா எப்படி கேனப்பூக்கள் மாதிரி தெரியுதா அப்படின்னு இந்த உயிர் உஷ்ணமாகிறது வேற யாரும் இல்லைங்க. இந்த ஆள் வந்தானா ஏதோ ஒண்ணு பண்ணுன்னு ரஸ்டி ரிசப்ஷன்ல வேலை செய்யற பொண்ணுகிட்ட ஒரு ஆளோட போட்டோ கொடுத்திருந்தாருல்ல, அவர் தான் இவரு. சோ இவர் தான் உண்மையான ஆபீசர். ரிசப்ஷன் லேடி லைன்ல வந்த இந்த ஆபீசரை பார்த்ததுமே ஹீரோவும் ரஸ்டியும் எந்த ரூமுக்குள்ள போய் தகுடுதத்தா மட்டும் வந்தாங்களோ அந்த 1706 ரூம் இவருக்கு கொடுக்குறா. சரின்னு இவரும் சாவியை வாங்கிட்டு அந்த ரூமுக்கு போறாரு. கூத்த பாருங்க, இவருக்கு எந்த ரூம் கொடுத்திருக்காங்களோ அதுக்கு பக்கத்துல தான் சால் தாத்தாவுக்கு ரூம் கொடுத்திருக்காங்க. சோ பக்கத்து ரூம்ல இருந்த சால் தாத்தா ஆபீசரோட ரூமுக்கு வென்டிலேட்டர் வழியா ஒரு கேஸ் அனுப்பி விட்டதும் கப்பு தாங்கல. எப்பா என்னால முடியலடா டேய், எனக்கு ரூமை மாத்தி கொடுங்கடா அப்படின்னு ஆபீசர் கால் பண்ணி கேட்கும்போது போன் எடுக்கிறது நம்ம டீமுக்கு ஃபேவரான ரிசப்ஷன் லேடி. ஆடாடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கேட்க கூடாதாங்க, ரூம் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சேங்க அப்படின்னு இவ ஆபீசர் கிட்ட ஒரு ஓலா ஆட்டோவை ஓட்டிடுறா. சரியா போச்சு, சரி கப்பு காணாம போறதுக்குள்ள போய் சாப்பிட்டாச்சு வந்துரும் அப்படின்னு ஆபீசர் ஹோட்டல்ல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போக அதே ரெஸ்டாரண்ட்ல தாங்க இந்த ட்வின்ல இன்னொருத்தவன் இருக்கான்ல, அவன் குக்கா வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஆபீசர் ஆர்டர் பண்ண ஃபுட்ல அவன் கண்ட கருமாந்தரத்தையும் கலந்து விட்டுட்டு இடத்த காலி பண்றப்போ இதே ஹோட்டல்ல போன பார்ட்ல நீயா நானான்னு போட்டி போட்டு கடைசியில ஹீரோ டுலோருன்ற ஒருத்தவனை மண்ணக்கவ வச்சாருல்ல, அவன் நின்னு போற ட்வின்னையே பார்த்துட்டு இருக்கான். இவன் என்ன கிருத்தரம் பண்ண காத்துட்டு இருக்கானோ தெரியல. இது முடிய அந்த பக்கம் ஆபீசர் இவன் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டாருல்ல, ரூமுக்கு வந்ததும் வாந்தி பேதின்னு வராத வியாதியே இல்ல. அதை முடிச்சுட்டு சாப்பாடு தான் இப்படி, ரூமாச்சு கிளீனா இருக்கான்னு பாப்போமே அப்படின்னு பூத கண்ணாடி எல்லாம் மாட்டிக்கிட்டு ரூமை செக் பண்ணா ஏற்கனவே தான் ஹீரோ ரஸ்டி 2 பேரும் ரூமுக்குள்ள வந்து எதையோ தடை விட்டு போனாங்களே, அதனால ரூமு சுத்தமா இல்ல. இன்னும் ஒரு படி மேல போய் படுக்கிற இடத்துல பூத கண்ணாடியில பாக்குறப்போ பூச்சி எல்லாம் தெரியுது. நாத்தம் முடிச்சவனுங்க என்னடா ஹோட்டல் நடத்துறானுங்க, இதுக்கு வேற டைமண்ட் அவார்டு கேக்குதா அப்படின்னு ஆபீசர் அந்த செகண்டே ஃபைல் எடுத்து சாப்பாடு சரியில்லை, ரூம் சரியில்லை, ஸ்டாஃப்ஸ் சரியில்லை, அவங்க பேசுற விதம் சரியில்லை, ரெஸ்பான்ஸ் சரியில்லை, மொத்தத்துல இது ஒரு ஹோட்டலே இல்ல அப்படின்னு ரிவ்யூவை கிறுக்கி தள்ளிட்டு இருக்க. அதோட அந்த பக்கம் மெக்சிகோல இருக்க டைஸ் தயாரிக்கிற ஃபேக்டரிக்கு ட்வின் ஒருத்தவனை அனுப்பி விட்டாங்கல்ல, போனவன் தாங்க, அவங்கிட்ட இருந்து எந்த பதிலையும் காணோம். அவன் அங்க இருக்க லேபர்ஸ் கூட எல்லாம் சகஜமா பழகி ஃபேக்டரி அவங்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்கலன்னதும் அவங்கள உசிப்பேத்தி ஸ்லீப்பர் செல்ஸா மாத்தி விட்டு அவங்க கூடவே சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். எந்த வேலைக்கு போயிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க டேய் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க, நமக்காச்சு தெரியுதாங்க என்ன நடக்குதுன்னு. ஹீரோ அண்ட் கோவுக்கு அது கூட தெரியல. சோ அவன் என்ன பண்றான்னு பார்த்து அவன் கூட சேர்ந்து வேலையை முடிச்சுட்டு வா போயேன் அப்படின்னு ட்வின்ல இன்னொருத்தவனையும் அனுப்பி விடுறாங்க. இதுக்கு நடுவுல வரக்கூடாத ஒரு கலவரம். பாம்பக்ரி ட்ரில்லிங் மிஷின் ஒன்று வச்சு ஹோட்டலை நோக்கி பூமிக்கு அடியில கொஞ்சம் கொஞ்சமா ட்ரில்ல போட்டுக்கிட்டு போனான்ல, போற இடத்துல கஷ்டமான ஒரு பார்ட். இவங்கள்ட்ட இருக்க ட்ரில்லிங் மிஷினை வச்சு அதை தாண்ட முடியாது. கிட்டத்தட்ட 36 மில்லியன் செலவு பண்ணி வேற ஒரு ட்ரில்லிங் மிஷின் வாங்கினாதான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். ஆனா டீம்ல யார்கிட்டையும் சல்லி பைசா இல்ல. இந்நேரம் பார்த்து பேசவே முடியாம படுத்த படுக்கையா இருந்த ரூபன் ஏஞ்சி பேச ஆரம்பிச்சிடுறாரு. அவர்கிட்ட போயிட்டு எங்கள்கிட்ட பணம் இல்ல, அதனால வில்லி பேங்க பழி வாங்குற பிளான விட்டோன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறப்பதான் லைனஸ் ஒரு ஐடியா கொடுக்குறான். போயும் அவங்கிட்டயா அப்படின்னு ரஸ்டி ஷாக் ஆனதோட ஹீரோ ரஸ்டி லைனஸ் 3 பேரும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து ஒருத்தவனுக்கு விபூதி அடிச்சிட்டு இருக்காங்கல்ல டெரி, அவங்கிட்ட போய் இந்த 36 மில்லியனை கேட்டு நிக்கிறாங்க. அவனும் ஹோட்டல் கேசினோஸ் நடத்துறான், வில்லி பேங்க்கும் அதே பிசினஸ் தான் பண்றான். ஆனா இவனோட ஹோட்டலுக்கு அவார்ட்லாம் கொடுத்திருக்காங்கல்ல, அதுல தொழில் ரீதியா டெரிக்கு வில்லி பேங்க் மேல ஒரு காண்டு. இதுக்காகவே நம்ம ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்றதா அவன் ஒத்துக்கிட்டாலும்
சில பல கண்டிஷனை சொல்றான். கண்டிஷன் நம்பர் 1, நீங்க அவங்ககிட்ட இருந்து எவ்வளவு பணம் கொள்ளையடிச்சாலும் சரி, நான் உங்களுக்கு பணம் கொடுக்கறேன்ல, அதை விட டபுள் மடங்கா நீங்க எனக்கு கொடுக்கணும். 2, நீங்க பண்ற ஒவ்வொன்னையும் இந்த நிமிஷத்துல இருந்து நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். 3, வில்லி பேங்க் இது வரைக்கும் அவனோட வேற வேற ஹோட்டலுக்காக 4 டைமண்ட் நெக்லஸ் அவார்டு வாங்கி வச்சிருக்கான்ல, அந்த 4ஐயும் நீங்க எனக்கு திருடி கொடுக்கணும். ஏன்னா நல்லா டெங்கு வந்த டெடி பியர் மாதிரி இருந்துகிட்டு என்னமோ 4 அவார்டு வாங்கிட்டேன்னு அவ்வளோ சீன் போடுறான். வில்லி பேங்கை பொறுத்த வரைக்கும் அந்த 4 அவார்டு தானே அவனுக்கு பொக்கிஷம். அவன் பொக்கிஷமா நினைக்கிறது எனக்கு வேணும். இதெல்லாம் பண்ற மாதிரினா சொல்லுங்க, ஸ்பான்சர் பண்றேன். இல்லனா அது ஒருக்கு பாருங்க டோரு, அது வழியா தானே உள்ள வந்தீங்க, சொல்றதுக்கு முன்னால நீங்களே வெளியே போயிடுங்க இப்படின்னு டெரி கண்டிஷன்லாம் போட்டதும் எந்த ஆங்கிள் யோசிச்சாலும் வேற வழியே இல்ல. பணம் இருந்தாதான் பிளான்ல இவங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். சரின்னு ஒத்துக்கிட்டு இது வரைக்கும் டைமண்டை திருடுற பிளானே இவங்கள்ட்ட இல்ல. கிராண்ட் ஓப்பனிங் அன்னைக்கு கேசினோல விளையாடுற பிளேயர் எல்லாரையும் ஜெயிக்க வச்சு கம்பெனியை திவாலாக்குறதான திட்டம். சோ இப்போ புதுசா ஒரு திட்டம் வந்ததும் அதுக்கான ஏபிசிடி எல்லாம் படிக்க வேண்டியதா இருக்கு. வாங்கினா 4 டைமண்ட் அவார்டையும் புதுசா திறக்க போற ஹோட்டலோட பேஸ்மெண்ட்ல தான் வில்லி பேங்க் வச்சிருக்கான். ஆனா அது அவ்வளோ ஈஸியா உள்ள போய் வெளியே எடுத்துட்டு வர முடியாது. எந்த செட்டப்ல 4 டைமண்ட் நெக்லஸும் இருக்கோ அதை 2 இன்ச் திக்னஸ் இருக்க ஒரு ரவுண்டு கிளாஸுக்குள்ள வச்சிருக்கான். கிளாஸ் கீழே இருந்து மேல ரூஃப் வரைக்கும் போகுது. சோ அதை என்ன பண்ணலாம்னு பாக்கிறதுக்கு முன்னால இவங்க கூடவே ஒரு சைனீஸ் பையன் இருக்கான்ல, அவனை வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேன் மாதிரி காட்ட, வரத்துக்கு முன்னாலேயே இவங்க சைட்ல இருந்து வில்லி பேங்கோட ஹோட்டல் கேசினோல விளையாடுறதுக்காக நாங்க இவ்வளவு அமௌண்ட் போடுறோம்னு ஒரு பெத்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கப்போ முன்னாலே பணம் கொடுத்துட்டாங்க. சோ வரவங்கள பெரிய ஆள்னு நினைக்கிறது சகஜம் தானே. சைனீஸ் பையன் கோர்ட்டு சுட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பிளைட்ல வந்து இறங்குறான். அவனுக்கு பின்னால லைனஸ் அவனோட அசிஸ்டன்ட் மாதிரி பெரிய மூக்கெல்லாம் ஒட்ட வச்சுக்கிட்டு வராப்புல. இவங்களை பிக்கப் பண்றது பிஏ தான். என்னதான் வந்தவங்க பெரிய ஆளா தான் இருப்பாங்கன்னு ஒரு பக்கம் யோசிச்சாலும் இன்னொரு பக்கம் இவளுக்கு ஒரு உறுத்தலும் இருக்கு. இவங்க மேல மட்டும் இல்லங்க, ஆபீசரா சால்தாத்தா ஒருத்தர் அங்க உட்காந்துருக்காருல்ல, அவர் மேலேயுமே பிஏவுக்கு சந்தேகம் இருக்கு. ரெண்டையும் கிளியர் பண்றதுக்கு FBI சேர்ந்த ஆள் ஒருத்தவருக்கு கால் பண்ணி 2 பேரோட பேக்ரவுண்டையும் நோண்ட சொல்றா. இதுக்கப்புறம் கேசினோல பிளேயரா போன சைனீஸ் பையன் இவன் தான் பாம்பை விட கொடூரமான ஆளாச்சே, எந்த பொந்தா இருந்தாலும் பூந்து பூந்து போவான் இல்லையா, அவனை மேல ரூஃப் கிட்ட அனுப்பிவிட்டு ரூஃப்ல ஒரு டிவைஸை செட் பண்ண சொல்றாங்க. இவனை அதை கரெக்டா பண்ணிடுறான். அப்புறம் கேமராஸை மானிட்டர் பண்ணிட்டு இருக்க ஒரு செக்யூரிட்டிக்கு டிமிக்கி கொடுத்துட்டு மேல ரூஃபுக்கு போன ரஸ்டி ரூஃப்ல ரவுண்டா டோர் மாதிரி ஒன்னு இருக்கு, அதோட 4 பக்கத்துலயும் 4 ஹேண்டில் அட்டாச் பண்றாப்புல. அப்படியே இந்த பக்கம் ஹீரோ, ரேமோன், இன்னொருத்தவன் 3 பேரும் டைமண்டை எந்த கிளாஸுக்குள்ள வச்சிருக்காங்களோ கிளாஸுக்கு உள்ளலாம் போக முடியாது. அது 2 இன்ச் கிளாஸ் நான் சொல்லியிருந்தேன்ல, ட்ரில் போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் கிளாஸுக்கு வெளியவே நின்று அது எந்த மாதிரியான கிளாஸ்ன்றதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து மொத்த பேரும் டெரிக்கிட்ட, தலை நீங்க டைமண்ட் வேணும்னு ஒத்த கால நிக்கிறீங்க, ஆனா வில்லி பேங்க் பண்ணி வச்சிருக்க செட்டப் எல்லாம் பார்த்தா டைமண்ட் எடுக்கிறதுக்குள்ள நம்ம டப்பா டான்ஸ் ஆடுறோம் போலயே, அவசியம் உங்களுக்கு அந்த டைமண்ட் வேணுமா அப்படின்னு ஹீரோ கேட்க, நான் தான் பணம் கொடுக்கும் போதே கண்டிப்பா எனக்கு அந்த டைமண்ட் வேணும்னு சொல்லிட்டேனே, அப்புறம் இப்ப வந்து திரும்ப வேணுமா வேணாமான்னு கேக்குறேன், தப்பி தவறி முடியாது கிடையாதுன்ற போறீங்க, அப்புறம் உங்க எல்லாரையும் நான் முடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு டைமண்ட் வேணும்ன்றதுல டெரி செம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கான். ரைட், ட்ரில் போட்டு போக முடியாதுன்னா அடுத்த ஒரே ஆப்ஷன், அந்த இடத்துக்குள்ள போக அக்சஸ் இருக்கு, யாரோ ஒருத்தவங்க நம்மள கூட்டிட்டு போகணும். 2 பேருக்கு தான் அக்சஸ் இருக்கு. ஒன்னு வில்லி பேங்க், அவன் தலைகீழா நின்று தம்ஸ் அப் குடிச்சாலும் நம்மள உள்ள கூட்டு போக மாட்டான். அடுத்து பிஏ, அவ வில்லி பேங்க் கிட்ட கேட்காம எதுவுமே செய்ய மாட்டா. அப்புறம் யாரை வச்சுதான் உள்ள போறது இப்படின்னு ஹீரோ வெக்ஸாக, அப்ப நல்லா பட்டா வாங்காத கொட்டாங்குச்சி மாதிரி ஒருத்தவருக்கு லைனஸ் அவங்கிட்ட இருந்து ஒரு குரல், யாம இருக்க பயமே, பிஏவை உசார் பண்ணா அந்த ரூமுக்குள்ள போயிடலாம்ல, அப்ப விடுங்க, இனிமேல் அது என்னோட பிரச்சனை. நான் சைனீஸ் பையனோட அசிஸ்டண்டா வரும்போதே பிஏவை பேசி ஈஸி கரெக்ட் பண்ணிட்டேன். உள்ள போய் ஒரிஜினல் டைமண்ட் எடுத்துட்டு டூப்ளிகேட் டைமண்டை மாத்தி வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு லைனஸ் இந்த வேலையை அவன் கையில எடுத்துக்கிறான். அதுக்குள்ள மெக்சிகோல இருந்த ஃபேக்டரியில ஆல்ரெடி ஒருத்தவன் போனா, அவன் கூட பின்னாலேயே வாழை பிடிச்சிக்கிட்டு இன்னொருத்தவன் போனான்ல, ட்வின்ஸ் 2 பேரு. 2வதா போனவனும் போராட்டம்ன்ற ஜோதியில ஐக்கியம் ஆயிட்டான். ஒரு வழியா போராட்டம் எல்லாம் முடிஞ்சதும் கேசினோவுக்கு அனுப்புறதுக்காக டைஸ் தயாரிக்கிற லிக்யூட்ல பாம் பக்கரி கொடுத்த பவுடரை கலந்துட்டானுங்க. டைஸ் ரெடி ஆயிடுச்சு. டைஸை ட்ரக்ல ஏத்திக்கிட்டு அதோட இவனுங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பினதும் அந்த பக்கம் லிவிங்ஸ்டன் பிளான் போட்டதுல இருந்து இன்னைய தேதி வரைக்கும் இவனும் பிளாக் ஜாக்கை ஷஃபிள் பண்ற மிஷினை முக்கி ரெடி பண்றான். இவன் நினைச்ச மாதிரி மிஷின் வரவே மாட்டேங்குது, எல்லா தடவையும் ஃபெயிலியர். சோ ஆரம்பத்துல ஹீரோ ரெஸ்டுக்கு ஐடியா கொடுக்க ஒருத்தன் வந்தான்ல, லிவிங்ஸ்டன் அவனுக்கு போனை போட்டு, நண்பா நானும் வேண்டாத சாமி இல்லடா, நானும் பண்ணி பாக்குறேன், என்னால அந்த மிஷினே ரெடி பண்ண முடியலடா, எனக்காக அந்த மிஷினை நீ கொஞ்சம் ரெடி பண்ணி கூட, நான் உன்கிட்ட கேட்கறது நம்ம டீம்ல யாருக்கும் தெரியாம மட்டும் பாத்துக்கடா, தெரிஞ்சிட்டா காரி துப்பிடுவானுங்க, மான மரியாதைலாம் போயிடும் அப்படின்னு போன் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இந்த கேப்ல வில்லி பேங்க் இருக்கான்ல, அவன் அவனோட பிஏ கிட்ட இன்னும் ஒரு சாம்சங் போன் லான்ச் ஆகவே இல்ல, ஆனா அது லான்ச் ஆகி எல்லார் கைக்கும் கிடைக்கிறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் என் கைக்கு தான் வரணும், அந்த போனை எப்படியாவது ரெடி பண்ணி வரவைன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். ஆல்ரெடி வில்லி பேங்க் ரூம்ல கேமரா வச்சு அவன் நடவடிக்கை எல்லாம் நம்ம ஆளுங்க பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப அவனுக்கு போன் தேவைப்படுதுன்றதும் தெரியும்ல. சோ இவங்களே அந்த போனை ரிசப்ஷனிஸ்ட் லேடி மூலியமா பிஏ கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இது சாதாரண போன் இல்லங்க, இதுல மேக்னட்ரான்ன்ற ஒன்ன ப்ரொடியூஸ் பண்ற டிவைஸை செட் பண்ணிருக்காங்க.
ஹோட்டல்ல இருக்க கிரெக்கோன்ற செக்யூரிட்டி சிஸ்டம் ஆஃப் பண்றதுக்கு மேக்னட்ரான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சப்போஸ் இந்த போனை சிஸ்டம் இருக்க ரூமுக்குள்ள எடுத்துட்டு போனாங்கன்னு வைங்களேன், நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு சிஸ்டம் 3 நிமிஷம் ஆஃப் ஆகி அதுக்கப்புறம் தான் ரீபூட் ஆகும். சோ பிளான் எப்படியாவது இந்த போனை அந்த ரூமுக்குள்ள எடுத்துட்டு போய் 3 நிமிஷம் சிஸ்டம் ஆஃப் பண்ணணும். அப்புறம் ஏற்கனவே எர்த்குவேக்னு ஒரு பிளான் போட்டிருக்காங்கல்ல, பணம் எல்லாம் அவங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் பூகம்பத்தை வர வச்சுட்டா ஐயோ நிலநடுக்கம் வந்துருச்சு எல்லாரும் வெளியே ஓடுங்க அப்படின்னு கேசினோல இருக்க மக்களை வெளியே அனுப்புவாங்க. மக்களோட மக்களா உள்ள இருக்க நம்ம ஆளுங்களும் வெளியே தப்பிச்சிடலாம். இதுதான் திட்டம். சோ வில்லி பேங்க் கையில போன் போயிடுச்சு. இதோட ஹோட்டலோட கிராண்ட் ஓபனிங்கான நாள். இவ்வளவு நாளா படுத்த படிக்கா இருந்தாருல ரூபன், கொஞ்சம் தேதி பாம் பக்ரி இவருக்காக எழுதி அனுப்பியிருக்க லெட்டர் எல்லாம் படிச்சு பார்த்ததும் பயபுள்ள வாழும் வைரமுத்தா இருப்பான் போல. சாக கிடக்கிற ஒரு ஆளை கூட ஏஞ்சி நிக்க வைக்கிற மாதிரி ஆச்சா பூச்சான்னு கவிதையா எழுதியிருக்கான். ரூபனுக்கு அதை படிச்சதும் ஒரு புத்துணர்ச்சி. இன்னைக்கு வில்லி பேங்க் எப்படி மொக்க வாங்க போறான்னு பாக்குறதுக்கு இவரும் ரெடியாகி கேசினோவுக்கு வந்துடுறாரு. கொஞ்சம் நஞ்சலாம் இல்லங்க, செம்மையான செலிப்ரேஷன். நிறைய ஈவென்ட்ஸ் நடக்குது. வில்லி பேங்க் ஒவ்வொன்னையா பார்த்துட்டு இருக்கான். இந்த மீன் டைம்ல மெக்சிகோல இருந்து ரெடியாகி வந்துச்சு இல்லையா டைஸ், அதை கேசினோவுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த பக்கம் லிவிங்ஸ்டனும் அவன் ரெடி பண்ண ஷஃபிள் மிஷினை எடுத்துட்டு வந்துட்டான். கடைசியா ரோலட்ல பாலை மாத்துறதுக்கு ஹீரோ ஒருத்தவனை புடிச்சு வச்சிருந்தாரு. எப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் பாலை மாத்தலாம்னு அவனும் வெயிட்டிங்ல இருக்கான். கேம் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. லிவிங்ஸ்டன் பக்கத்துல இருக்க ரேமோனுக்கு சிக்னலை கொடுத்து அவன் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்குள்ள கொய்யால ஆண்ட வேலை வந்துச்சு பாருங்க. ஒரு ஆப்பு நடுவுல பிஏ ஒரு FBI ஏஜென்ட் கால் பண்ணி கேசினோல சந்தேகப்படுற மாதிரி யாராச்சும் இருக்காங்களான்னு செக் பண்ண சொன்னால. அப்படி செக் பண்ணதுல லிவிங்ஸ்டன் எப்பவோ எங்கேயோ பண்ண தப்ப கண்டுபிடிச்சு இப்ப வந்து அவனை அரெஸ்ட் பண்றாங்க. சோ லிவிங்ஸ்டன் இன்டர்வியூல பொய் சொல்லி தான் வேலைக்கு சேர்ந்திருக்கான்றப்போ இவன் எடுத்துட்டு வந்த ஷஃபிள் மிஷினையும் நம்ப முடியாதுல்ல. அதுல என்னத்த பண்ணி வச்சிருக்கானோ. சோ இவன் எடுத்துட்டு வந்த ஷஃபிள் மிஷின் எல்லாம் தூக்கிடுங்க, புதுசா வேற மிஷினை எடுத்துருவாங்க அப்படின்னு வில்லி பேங்க் ஆர்டர் போட புது மிஷினையும் ஒரு ஆள் உள்ள எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வரது யாரு தெரியுங்களா? ஹீரோ ரெஸ்டிக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தன் வந்தான். அவங்கிட்டயே மிஷினை ரெடி பண்ணி கொடுன்னு லிவிங்ஸ்டன் கேட்டான்ல, அவனே தாங்க. லிவிங்ஸ்டன் எடுத்துட்டு வந்த மிஷின் கூட கரெக்டா வேலை செய்யுமான்னு தெரியல, ஆனா இவன் எடுத்துட்டு வந்த மிஷின் 100% பக்காவா வேலை செய்யும். இப்படி லிவிங்ஸ்டன் மாட்டிக்கிட்டதுல ஒரு நல்லது நடந்தாலும் ஒரு பிரச்சனையும் இருக்குங்க. லிவிங்ஸ்டன் தப்பானவன்றதுனால அவன் எடுத்துட்டு வந்த மிஷின்ல எதுவும் கோல்மால் பண்ணானா அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின்ல இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அவன் திருட்டு கோடுன்னு கன்ஃபார்ம் ஆயிடும். அவனை மட்டும் பிடிச்சி போட மாட்டாங்க. இது வரைக்கும் அவன் கூட யார் யாரெல்லாம் கூட்டாளிங்களா இருந்தாங்களோ அவங்களும் விசாரணை வளையத்துக்குள்ள வந்துருவாங்க. அப்படி பார்த்தா ஓஷன்ஸ் டீமே காலி. லிவிங்ஸ்டனோட கூட்டாளிங்க இவங்க தான் FBI கண்டுபிடிச்சு திருட்டு முடியறதுக்குள்ள வில்லி பேங்க் கிட்ட சொல்லிட்டாங்க. போட்ட மொத்த பிளானும் சுவாஹா. FBI ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன ஆகுமோன்னு யோசிக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் லைனஸ் PA கிட்ட பேசணும்னு வர சொல்லி அவ வரத்துக்கு முன்னாலேயே பெண்களை வசியப்படுத்துற மாதிரியான ஒரு கேஸை ஸ்டிக்கரா ரெடி பண்ணி அதை தொண்டையில செட் பண்ணிட்டான். PA வந்து இவன் முன்னால நின்னதும் கேஸ் ரிலீஸ் ஆக அதை PA ஸ்மெல் பண்ண அந்த அம்மாவுக்கு ஏகபோகமான உணர்ச்சி ஆயிடுது. லைனஸ் அதையே சாக்கா வச்சு நம்ம 2 பேரும் இங்கே நின்று பேசினா சரி வராதுங்க, கண்டிப்பா இந்த ஹோட்டல்ல பிரைவேட்டான இடம் ஏதாவது ஒண்ணு இருக்கும், உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச இடம், அங்க கூட்டு போங்களேன், ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு ஆசை மேல தோசையை ஊத்தி டைமண்ட் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு லைனஸ் PAவை கூட்டிட்டு போக வச்சிடறான். அங்க PA டைவர்ட் ஆகறப்பலாம் டைமண்ட் நெக்லஸ் எந்த ஸ்டாண்ட்ல வச்சிருக்காங்களோ ஸ்டாண்டோட 4 பக்கமும் லைனஸ் ஒரு பாம்ப செட் பண்ணிட்டு இருக்க அங்க FBI ஆளுங்க லிவிங்ஸ்டனோட பேக்ரவுண்டையே கிண்டி கிழங்கெடுத்து லிவிங்ஸ்டன் யாரு, அவனோட கூட்டாளிங்க எல்லாம் யார் யாரு இப்படின்னு ஓஷன்ஸ் டீமோட மொத்த ஜாதகத்தையும் வில்லி பேங்க் அனுப்புறாங்க. அந்தாலும் அதை பார்க்க போறான். ஏதோ சொல்லுவாங்களே இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் இந்த மாதிரி நடக்கும்ன்றது ஏற்கனவே நம்ம ஆளுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப இதை சமாளிக்க ஒரு ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஸ்கெட்சுக்கான சம்பவம் நடக்குது. கிராண்ட் ஓபனிங்கோட ஈவென்ட்ல பைக் ரேஸ் ஒன்று நடக்கிற மாதிரி இருந்துச்சு. எப்ப பாரு அந்த ரேசர் தலையில போட்ட ஹெல்மெட்டை கழட்டவே மாட்டான். அதனால அவன் மூஞ்சி யாரும் அதிகமா பார்த்தது இல்ல. சோ நம்ம பாம் பக்ரி இருக்கானே அவன் பைக் ரேசர் மாதிரி வேஷம் போட்டு இங்க வந்து என்ன நடந்தாலும் வில்லி பேங்க் அந்த டீடைல பாத்துறவே கூடாதுன்னு பேச்சா பேசுறான். வில்லி பேங்குக்கெல்லாம் அவன் பேசுற பேச்சை கேட்டு டென்ஷன் ஆகுது, அச்சு போட்டுலாம் போல இருக்கு. இந்த டைம்ல ட்வின்ஸ் 2 பேரும் FBI ஆளுங்க வில்லி பேங்குக்கு அனுப்பின டீடைல சர்வரை கிராஷ் பண்ணி போட்டோல இருக்க மூஞ்ச மட்டும் வேற மாதிரி இருக்க மாதிரி மாத்தி விட்டுறானுங்க. சோ வில்லி பேங்குக்கு ஓஷன் டீமை பத்தி தெரியல. திரும்ப இந்த ஆள் பார்க்கும்போது எல்லாரோட மூஞ்சியுமே வேற மாதிரி இருக்கு. டவுட்டே வராம போயிடுச்சா? அடுத்து சரியான டைம் பார்த்து இப்ப ட்வின்ஸ் 2 பேர் கிட்ட தான் பில்டிங்ல பூகம்பத்தை வர வைக்கிறதுக்கான கண்ட்ரோல் இருக்கு. இவனுங்க ஒரு பட்டனை அழுத்தினா மட்டும் போதும், அண்டர் கிரவுண்ட்ல ஹோட்டலுக்கு பக்கத்துல இருக்க ட்ரில்லிங் மிஷின் கொஞ்சம் கொஞ்சமா முன்னால மூவ் ஆகி பில்டிங் ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். டைம் ஆச்சு சீக்கிரம் அதுக்கான வேலையை பாருங்கன்னு ஹீரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததும் ட்வின்ஸ் பட்டன் அழுத்துறானுங்க. பில்டிங்ல பூகம்பம் ஆகுது. கொஞ்ச நேரம் தான், ஒரு 10 செகண்ட் வந்துட்டு நின்றுது. இதுல பயந்து போன வில்லி பேங்க் கடகடன்னு ரன்னிங்லயே கிராக்
கிராக்கோ செக்யூரிட்டி சிஸ்டம் எங்க இருக்கோ அங்க போய் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு என்கொயரி பண்ணிட்டு இருக்கப்போ இந்த பெட்டிங் நடக்கிற இடத்துல இருந்து பெர்மிஷன் கேட்டு ஒரு கால் வருது. டைரக்டா வெள்ளி பேங்க் வரல, வேற ஒருத்தவனுக்கு வருது. ஆக்சுவலா இந்த மாதிரி பெட்டிங் விஷயத்தெல்லாம் பிஏ தான் பாப்பா. அவ தான் இப்போ லைனஸ் கூட கும்பாலம் போட்டுட்டு இருக்காளே, பார்க்க முடியல. சோ என்ன பண்ணலாம்னு இவன் வில்லி பேங்க் கிட்ட கேட்டதும், எவ்வளோ 10 மில்லியன் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, வைக்க சொல்ல ஆர்டர் போட அந்த பக்கம் பாலை மாத்துறதுக்கு எப்படா டைம் வரும்னு ஒருத்தன் வெயிட்டிங்ல இருந்தான் பாருங்க. அவனுக்கு தகவல் போனதும் அவன் ரோலட் கேம்ல பாலை மாத்தி விட்டுறான். இதுக்கு அப்புறம் தான் மேட்ரே. கேம்ல சீட்டிங் பண்றதுக்கான எல்லாம் ரெடி. ஆனா சீட்டிங் பண்ணிட்டாங்கன்னா கிராக்கோ செக்யூரிட்டி சிஸ்டம் இவங்க பண்ற சீட்டிங்கை கண்டுபிடிச்சிரும். அதுக்கு முன்னால அதை ஆஃப் பண்ணணும். அதான் மேக்னெட்ரான் ஃபிக்ஸ் ஆயிருக்க போனோட வில்லி பேங்க் கிராக்கோ செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்க ரூமுக்குள்ள போயிட்டானே. மேக்னெட்ரான் ஆன் பண்ண ஒரு கால் வரணும். நம்ம ஆளுங்களே அவனுக்கு போனை போட்டு மேக்னெட்ரானை தூண்டி விட்டதும் செக்யூரிட்டி சிஸ்டம் ஷட் டவுன் ஆகுது. அடுத்த 3 நிமிஷம் காசினோவே நம்ம ஆளுங்களோட கையில. எவ்வளோ வர முடியுமோ அவ்வளோ வர வேண்டியதுதான். கேப்பார் யாருமே இல்ல. வில்லி பேங்க்கும் அங்க மாட்டிட்டு இருக்கான். பிஏவும் லைனஸோட இருக்கா. ஆல்ரெடி 10 மில்லியன் பெட் கட்டலாமான்னு கேட்டதுக்கு வில்லி பேங்க் ஓகேவும் சொல்லிட்டான். இனிமேல் அவனை யாரும் கான்டாக்டே பண்ண முடியலனாலும் எல்லா பெட்டிங்கும் ஓகே தானே சொல்லுவாங்க. வில்லி பேங்க் ஒரு ரூமுக்குள்ள மாட்டிட்டு இருக்கான்ல, அங்க இருந்து யாராலையும் யாருக்கும் ஃபோன் பண்ண முடியாது. சோ கேம் நடக்கிற இடத்துல டைஸ் கேமா இருக்கட்டும், பிளாக் ஜாக்கா இருக்கட்டும், ரோலட் கேமா இருக்கட்டும், பெல்லாடுற எல்லாருக்கும் பெட்டு கட்டுற எல்லாருக்கும் காசு கொழுத்து தள்ளுது. கிட்டத்தட்ட $750 மில்லியன் அவுட். அதுக்குள்ள 3 நிமிஷம் முடிய போதா. இதுக்கு மேலே லேட் பண்ணா சம்பாரிச்ச காசெல்லாம் போயிடும். சோ ஹீரோ ட்வின் பிரதர்ஸ் கிட்ட அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்ததும் அவனுக்கு ஒரு பெரிய பூகம்பம் வர மாதிரி கண்ட்ரோல் ஆன் பண்றானுங்க. இது ஆல்ரெடி போட்ட பிளான் தானே. பில்டிங் ஷேக் ஆக ஆரம்பிச்சதும் மக்களே பூகம்பம் புயல் வேகத்துல வந்துருச்சு, இனிமேல் ஒரு நிமிஷம் இங்க இருந்தாலும் உங்களுக்கு ஆபத்து, சம்பாரிச்ச டோக்கன் எல்லாம் பணமா மாத்திக்கிட்டு பேக்கப் ஆகுங்கடா அப்படின்னு நம்ம ஆளுங்களே உள்ள இருந்து உசுப்பா போடுறாங்களா. கலவரத்துல மக்கள் தெரிச்சு வெளியே ஓடி வராங்க. என் மனம் போச்சு, என் மனம் போச்சு, என் மனம் போச்சுன்னு வில்லி பேங்க்கும் செக்யூரிட்டி ரூம்ல இருந்து கத்திக்கிட்டே வெளியே ஓடி வரான். இதுக்கு நடுவுல பிஏ கூட லைனஸ் இருக்கான்ல, எதிரே பார்த்திருக்க மாட்டோம். உங்க அக்கா மக்கள் லிவிங்ஸ்டன் அரெஸ்ட் பண்ணா அதே FBI ஏஜென்ட் அங்க போய் லைனஸையும் அரெஸ்ட் பண்ணி, என்ன மேடம் இந்த பரிசா கொடுத்த பாய்சன் பாட்டில பார்த்தாலே தெரிய வேணாம் இவன் ஒரு 420ன்னு, இவன் கூட போய் குஜால் பண்ணிட்டு இருக்கீங்க. இவன் அழகா உங்களை போதையாக்கிட்டு தோ நீங்க வச்சிருக்கீங்கல்ல ஒரிஜினல் நெக்லஸ், இதெல்லாம் உள்ள பதுக்கிட்டு அங்க டூப்ளிகேட் நெக்லஸ் வச்சுட்டான் அப்படின்னு ஏஜென்ட் பேசிக்கிட்டே லைனஸோட ஷர்ட்டை திறந்தா 4 ஒரிஜினல் டைமண்டும் அவன் உள் பனியன்ல தாங்க இருக்கு. ஏஜென்ட் லைனஸை போட்டு கொடுத்து அவன் மூக்க உடைச்சிட்டாரு. அப்படியே அவனை லிஃப்ட்ல ஏத்தி அரெஸ்ட் பண்ணி மேல கூட்டிட்டு வர, எப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஏஜென்ட் லைனஸை அரெஸ்ட் பண்ணதை நம்ம எதிர்பார்க்கலையோ அதே மாதிரி இப்ப வச்சிருக்க ட்விஸ்டையும் நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். ஏஜென்ட் லைனஸ்க்கு போட்ட ஹேண்ட்கஃப லைனஸ் அவ்வளோ ஈஸியா கழட்டுறான். அதுவும் ஏஜென்ட்டுக்கு முன்னாலேயே. எப்படிடா அது சாத்தியம்னு பார்த்தா லைனஸ் ஏஜென்ட்ட அப்பான்னு கூப்பிடுறான். அடங்கொப்பம் அவனுங்களா, குடும்பமா சேர்ந்து சதி பண்றீங்களாடா அப்படின்னு நம்ம யோசிக்க போன பார்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும். இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது லைனஸோட அம்மா வந்து டீமையே காப்பாத்திருக்கும். இந்த பார்ட்ல லைனஸோட அப்பா வந்திருக்காரு. சோ அப்பம் புள்ள 2 பேரும் திருண்ண டைமண்டோட மேல ரூஃபுக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க கீழே மக்கள் எல்லாரும் பதட்டமா ஓடுனாங்கல்ல, அதுல வில்லி பேங்க் ஹோட்டல் வாசல்ல ஹீரோவை பிடிச்சிடுறான். வில்லி பேங்குக்கு தெரியுது நம்ம ரூபனுக்கு கோழிக்கறி கொடுத்தோம், அவனுக்கு சப்போர்ட்டா இவன் தான் வந்தான், இவங்கிட்டையும் திமிரு காட்டி அனுப்பணும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிற இடத்துல இவன் இருக்கான்னா எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படின்னு தெரிஞ்சும் ஒன்னும் பண்ண முடியல. மிரட்ட மட்டும்தான் முடியுது. சும்மா இந்த ஒரு ஹோட்டலை காலி பண்ணிட்டேன்னு ஒன்னும் பெருசா பீத்திக்காத. இதே மாதிரி இன்னும் என்கிட்ட 4-5 ஹோட்டல் இருக்கு. பிளஸ் அந்த 4 ஹோட்டலுக்காக நான் வாங்கின அவார்டும் இருக்கு. இதை வச்சே என்னால எப்படி எழுந்ததை மீட்க முடியும்னு தெரியும். ஆனா அவங்க எவனையுமே நான் சும்மா விட மாட்டேன்டா. ஒருத்தவனையும் ஏன்டா பிறந்தோன்னு ஃபீல் பண்ண வைக்கல. என் பேரு வில்லி பேங்கே இல்லடா அப்படின்னு இந்த ஆள் சொல்லிட்டு இருக்க. மேல ரூஃபுக்கு போனாங்கல்ல 2 பேரு. இவங்க அங்க போய் இவங்களை பிக்கப் பண்றதுக்கு பாம்பகிரி ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வரதுக்குள்ள அப்பையில இருந்தே இந்த இவன், ஐயோ அவன் பேர் வேற மறந்து போச்சு, இந்த டுலோர் போன பாட்டுல ஹீரோவோட எதிரியா இருந்தவன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான்ல, களவாணிக்கு பிறந்த கம்முனாட்டி நோகாம நோம்பு கும்பிடுறாங்க. டைமண்டோட இவங்க எஸ் ஆகிறதுக்குள்ள ஒரு எம்டி துப்பாக்கியை காட்டி இவங்களை மிரட்டி லைனஸ் கிட்ட இருந்து டைமண்டை புடிங்கிட்டு ஏர்லயே பறந்து தப்பிச்சிடறான். சரி டைமண்ட் போயிட்டு போதுன்னு இவங்க அதோட தப்பிக்கவும் இல்ல. பாம்பகிரி ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்ததும் அதுல சில ரோப்பை கனெக்ட் பண்ணி ஒரு சீன்ல ரஸ்டி ரூஃபுக்கு வந்து ரூஃப்ல ரவுண்டா இருந்த டோருக்கு மேல 4 பக்கமா ஹேண்டில் ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணாரு இல்லையா, அதுல கைத்த கட்டி விட்டதுக்கு அப்புறம் ஒரு ரிமோட்ல பட்டனை பிரஸ் பண்றாங்க. அதே மாதிரி இன்னொரு சீன்ல சைனீஸ் பையன் மேல ரூஃப் வரைக்கும் போய் அங்க ஒரு டிவைஸை செட் பண்ணான்ல, ரிமோட்ல பட்டனை பிரஸ் பண்ணதும் அந்த டிவைஸ் ஆக்டிவேட் ஆகி மேலையும் வெடிக்குது. லைனஸ் கீழே டைமண்ட் வச்சிருக்க ஸ்டாண்ட்ல 4 பக்கம் பாம்பை வச்சானே அதுவும் வெடிக்குது. மேல கீழே 2 இடமும் வெடிச்சதும் எந்த கண்ணாடி பாக்ஸுக்குள்ள டைமண்ட் நெக்லஸோட ஸ்டாண்ட் இருக்கோ டோட்டலா அந்த கண்ணாடி பாக்ஸே வெளியே வருது. அதை அப்படியே ஹெலிகாப்டர்ல கட்டிக்கிட்டு பறக்குறாங்க. கீழே வெள்ளி பேங்க் ஹீரோ கிட்ட வீர வசனம் எல்லாம் பேசினதும் சிட்டி, சேலம், செங்கல்பட்டு, நாத்தார்காடு, சவுத்தார்காடு எப்பமஸ் வரைக்கும் பார்த்தோம்டா. நாங்க அருவா கம்பெல்லாம் எங்களை டச் பண்ணி டயர்டா போய் கிடக்கு, எங்களே மிரட்ட பாக்குறியா, உன்னால என்ன முடியுமோ பண்றா போடா அப்படின்னு ஹீரோவும் ஒரு பேச்சை போட்டு போனதும்
போனதும் மேல பறந்துட்டு இருக்க கண்ணாடி பாக்ஸ வெள்ளி பேங்க் பார்த்தது தான். போச்சு, டைமண்ட் ஒண்ணுதான் நம்ம கிட்ட இருக்குன்னு நினைச்சோம், அதுவும் போச்சா அப்படின்னு கண்ணீர் சிந்த கதறான். இவன மாதிரியே இன்னொரு பக்கம் மேல பறந்துட்டு இருக்க கண்ணாடி பாக்ஸ பார்த்த டுலோர் இந்த தடவையும் நம்மள வச்சு செஞ்சுட்டானுங்களா, நம்ம கிட்ட இருக்க டைமண்ட் நெக்லஸ் டூப்ளிகேட்டா, இவனுங்கள்ட்ட ஏமாறுறதே நமக்கு பொழப்பா போச்சுரா அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு புலம்புறான். இங்க சீனை கட் பண்ணா அடுத்த நாள் தெருக்கிட்ட போன ஹீரோ அவன் கொடுத்த காசு டபுள் மடங்கா எனக்கு வேணும்னு கேட்டான்ல, அவனுக்கு சேர வேண்டிய டபுள் மடங்கு அமௌண்ட்டை ஹீரோ அவங்கிட்ட கொடுக்கல, இவன் கொடுத்ததா சொல்லி ஒரு சேரிட்டிக்கு கொடுத்துட்டாரு. ஏன்டா அப்படி பண்ணன்னு கேட்டா, பின்ன நான் உங்ககிட்ட எவ்வளவு டீசெண்டா வந்து எங்களுக்கு பணம் கொடு, அதுக்கு பதிலா நீ சொன்ன கண்டிஷன் எல்லாம் பண்ணி கொடுக்குறோன்னு பேசணும். நீ என்னடான்னா டுலோரை எங்க பின்னாடி ஃபாலோ பண்ண வச்சு நாங்க டைமண்ட் ஆட்டியா போட்டதும் எங்க கிட்ட இருந்து டைமண்ட் ஆட்டியா போட அவனை செட் பண்ணிருக்க, தப்பு தானே அது? என்ன அவன் எங்களை ஃபாலோ பண்றது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஆபீசருக்கு கெட்ட சாப்பாடை கொடுத்துட்டு ட்வின்ல ஒரு ஆள் போனானே, அப்ப டுலோர் அவனை ஃபாலோ பண்ணும் போதே யாழ் ரேமன் அவனை பார்த்துட்டான். அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட். சேரிட்டில இருந்து உன்னை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, போய் நல்ல மாதிரி பேசிட்டு வா போ அப்படின்னு இவன் மூக்க வச்சுட்டு கிளம்பின ஹீரோ கடைசியா இவரு ரஸ்டி லைனஸ் 3 பேர் ஏர்போர்ட்ல உட்காந்துக்கிட்டு சேரிட்டியோட இன்டர்வியூல டெரி பேசுறத பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் லைனஸ் பாய போட்டுட்டு கிளம்பிடுறான். ஹீரோவும் கிளம்பிடுறாரு. ரஸ்டி கிளம்புறதுக்கு முன்னால ஏர்போர்ட்ல ஸ்லாட் மிஷின் ஒன்னு இருக்கு. ஸ்கிரீன் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். கீழே டபுக்கு டுபுக்குன்னு பட்டன் அழுத்தினா நமக்கு லக் இருந்து ஜாக்பாட் அடிச்சுட்டா பணம் கும்பலா குவியும்ல, நம்ம ஆளுங்க ரெடி பண்ணி அங்க வச்சிருக்க மிஷின் தான் அது. அதுல ஸ்ட்ரைட்டா காயின் போட்டு பட்டன் அழுத்தினாலும் ஒன்னும் ஆகாது. இவங்க டிசைன் பண்ணி வச்சிருக்க செட்டிங்ல பெட் கட்டி காயின் போட்டாதான் ஜாக்பாட் அடிக்கும். ரஸ்டி அந்த ஸ்டெப்ல 95% முடிச்சிட்டு கடைசியா ஒரு கேப்ல காயினை போட்டா ஜாக்பாட் அடிச்சிரும். ஆனா ரஸ்டி அதை பண்ணல. படம் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம ஆளுங்களுக்கு வேலையாகணும்னு ஒரு அப்பாவியான ஆபீசரை படாத பாடு படுத்தினாங்கல்ல, அவர் அந்த வழியா வந்ததும், சார் கால்ல இருந்து பந்தயம் கட்டி நான் டயர்ட் ஆயிட்டேன் சார், ₹1 கூட சம்பாதிக்க முடியல, இந்தாங்க இந்த காயினை புடிங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க அப்படின்னு ரஸ்டி ஆபீசர்ட்ட காயினை கொடுத்துட்டு கிளம்ப ஆபீசர் காயினை போட்டதும் ஜாக்பாட். பரவாயில்ல, முழு படத்துல நம்மள குழு பொம்மை மாதிரி வச்சிருந்தாலும் கடைசியா இதையாச்சும் கொடுத்தானுங்களே அப்படின்னு ஆபீசர் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கும் போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.